டுடேஸ் ஆக்டிவிட்டி 12DCA சஞ்சய் வந்து 1 மார்க் இப்போ சொல்ல போகிறேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸில் களப்பெயர் அனைத்து கோப்பகத்தை பராமரிப்பது களப்பெயர் முறைமை. IPv4 முகவரியை குறிக்க IPv4 முகவரியை குறிக்க இரும புள்ளி தசமம். IPv6 முகவரி எத்தனை பிட்? 128. நிர்வாகம் யூனிஃபார்ம் ரிசர்ச் லொக்கேட்டர். எத்தனை வகை? 2 வகை. சிட்டையின் அதிகபட்ச எழுத்து 63. களப்பெயர் சிட்டை பிரிப்பது டாட் புள்ளி டாட். IP முகவரியாக மாற்றுவதை துவக்குவது தீர்வி. சேவையம் அணுகக்கூடிய தொடர்ச்சியான பகுதி மண்டலம். மூலப்பெயர் சேவையம் எந்த அமைப்பினால் பராமரிக்கப்படுகிறது? ஐகான். ஆர்பானெட் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். WW கண்டுபிடித்தவர் டிம் பெர்லின்ஸ்லி. கேபிள் டிவியில் எந்த வளம்? இணையச்சொல். UTP விரிவாக்கம் அன்சீல்டு ட்விஸ்டடு பேர். ஒளி. இதுக்கு என்ன? ஒளி. சிம்ஸ்லாட் கொண்ட சிறிய புரச்சாதனம் டாங்கிள். ஈத்தர்நெட் வடங்களில் எந்த இணைப்பி? RJ45. சாம்ப் இணைப்பிக்கு என்ன எடுத்துக்காட்டு? RJ20. RJ45 எத்தனை ஊசி இருக்குது? 8. எந்த வயரிங் தரநிலை 2 கணினிகளை நேரடியாக இணைக்கிறது? கிராஸ் ஓவர். மூலக்குறி முறையை மக்கள் இலவசமாக மாற்ற முடியுதா அல்லது என்ன மென்பொருள்? திறந்த மூலம். எந்த நிரல் வலையமைப்பின் செயலை பிரதிபலிக்கிறது? நெட்வொர்க் சிமுலேஷன். சிமுலேட்டரின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஆவணமாக்க என்ன கோப்பு? ட்ரேஸ் கோப். நெட்வொர்க் சிமுலேட்டர் எடுத்துக்காட்டு NS2 உருவாக்க உதவும் தொகுப்பு C++ OTCL. எது நெட்வொர்க் சிமுலேட்டர் மென்பொருள் இல்லை? பைத்தான். எது திறந்த மூல மேலாண்மை மென்பொருள்? ஓப்பன் NMS முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு? ஒரு நிறுவனத்தை மின்வணிகம் என்று எப்போது கூறலாம்? இணையத்தின் மூலம் மின்னணு முறையில் வணிகம் நடைபெற்றார். எது புலனாகும் பொருள் அல்ல? இது கைபேசி பயன்படுத்துதல். SME. ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸஸ் என்டர்பிரைஸ். .com நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? இணையம் சார்ந்த நிறுவனங்கள். இணையம் சார்ந்த நிறுவனங்கள். இதில் ஒன்று போடுற பொருந்தாதது எதுப்பா? பொருந்தாதது மின்வணியத்தின் எந்த அலைடா? மின்வணியத்தில் முதல் அலை 1985 முதல் 1990. சரி. கூற்று காரணம். கூற்று சரி, காரணம் சரி. வெளிப்புறத்திறனீட்டம். சொந்த நாட்டிற்கு வெளியே 3ஆம் தரப்பினரால் பணி ஒதுக்குதல். நெக்ஸ்ட் G2Gல எத்தனை முறைகள் இருக்கு? உள்நோக்கல் மற்றும் வெளிநோக்கல். டேஷ் தங்கள் தளங்களில் மின் புத்தகங்களை பதிப்பிக்கிறது. எண்முறை பதிப்பக மின்வணிகத்தின் பண்பு. வணிகத்தின் வரையில உலகளாவியது. தெரியுங்களா? 2 முறை. நுண் செலுத்தல் மற்றும் பேரின செலுத்தல். சரி. நெக்ஸ்ட் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்துதல் என்னது? செலுத்தல். மின்னணு செலுத்தல் முறை.
கூற்று பாரு. நுண் மின்னணு செலுத்தல்ல உயர் மதிப்பு கட்டணம் செலுத்த முடியுமா? கூற்று தவறு, காரணம் சரி. சரியாக பொறுத்து. கடன் அட்டை. பற்றட்டை இப்பொழுதே செலுத்து. சரி. கடன் அட்டை. கடன் அட்டை பிறகு செலுத்து. சேமித்து வைக்கப்படும் மதிப்பட்டை முன்பே செலுத்து. ரைட். இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். குறைந்த கட்டணங்களுக்கான நிகழ்நேர கட்டண முறை இது. குறைந்த கட்டணம் எது? 2 முறைகள். எது மெய்நிகர் முகவரி பற்றிய சரியான கூற்று? டிபிஏ ஒரு தனித்த முகவரிகளா? டிபிஏ ஒரு தனித்த முகவரி ஆகும். கடன் அட்டையுடன் பொருந்தாத ஒன்று என்னது? சந்தையீடு. சந்தைப்படுத்துதல் மேலாளர். பற்று அட்டை பற்றி சரியான கூற்று. எது 2 தோட்டத்தில் ஒன்று போல இருக்கும்? 4 மட்டும் சொல்லக்கூடாது. என்னது? கடன் அட்டையும் பற்று அட்டையும் தோற்றத்தில் ஒன்று போல இருக்கும். சரி, இதை சொல்லுப்பா. முதல் இலக்கம் என்னது? முதல் இலக்கம் வந்து எம். ஞாபகம் சொன்னா எம்ஐஐ. அது ஃபுல்லா எம்ஐஐ. இது 2 அதை சொல்லக்கூடாது. 4 அப்படிலாம் படிக்கக்கூடாது. கவனி. முதல் இலக்கம்னா எம்ஐஐ. 1 ல இருந்து 15 வரைக்கும். சாரி, 9 to 15. 9 to 15. சரியா? 9 to 15 வரைக்கும் அப்படின்னா 9 to 15 கணக்கு என்றால் இது பின்னு. கடைசி இலக்கம் சோதனை இலக்கம். இன்னொரு சொல்லு. ஆமாம். முதல் இலக்கம் என்னது? எம்ஐஐ. 9 to 15 கணக்கு எண். முதல் 6 பின்னு. கடைசி இலக்கம் சோதனை இலக்கம். வெரி குட். ஓகே, ஆல் ஆஃப் யூ கிளாப் ஹிம். சரி, ஆப்ஷன் பார்த்துருவோம் எல்லாமே.